அக்கையோட இம்யூனாலஜியில் வந்து இன்னேட் இம்யூனிட்டி, அக்கையோட இம்யூனிட்டி. இன்னேட்னா இயல்பு வழி நோய் தடைக்காப்பு, அக்கையோடனா பெறப்பட்ட வழி நோய் தடைக்காப்பு. அந்த பெறப்பட்ட வழி நோய் தடைக்காப்பு அக்கையோட இம்யூனிட்டியில் ரெண்டு படித்தோம். செல் வழி நோய் தடைக்காப்பு, ஹியூமரல் இம்யூனிட்டி அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. அதில் ஃபஸ்ட்டு செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி இப்போ நம்ம பார்ப்போம். இதில் வந்து அக்கையோட செல் மீடியேட்டட் இம்யூனிட்டியில் வந்து எப்போ ஒர்க் பண்ணோம் அப்படின்னா, நம்ம உடம்புல இன்னேட் இம்யூனிட்டியில் பிறப்புலேயே நம்ம என்னெல்லாம் இருக்கும், நம்ம உடல் சார்ந்த தடைகள் இருக்கும், உடல் அமைப்பு சார்ந்த தடைகள், அப்புறம் பிசியாலஜிக்கல் உடற்செயலியல் சார்ந்த தடைகள், அப்புறம் செல்லுலார் இம்யூனிட்டி வீங்கி காட்டும், ஜுரம் வந்து காட்டும், எல்லாம் காட்டி அதுவும் முடியல, அதால் அடிக்க முடியல, என்னால் முடியல, அடுத்த ஸ்டேஜ் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த பாக்டீரியோ வைரஸு செல்லெல்லாம் போய் அடுத்து ரெடியாக நிற்கும் அதை கொள்றதுக்கு, நோய் கிருமியை அட்டாக் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் அட்டாக் பண்ணி பார்த்தது ஒன்றா தோற்றுச்சு. அடுத்தது செல் மூலமாக அதை அடிக்கலாமான்னு பார்ப்போம். அப்படி பார்க்கும்போது அந்த செல்லே போய் அந்த நோய் கிருமியை கொள்றதுக்கு பேர் தான் செல்வழி நோய் தடைக்காப்பு. பேத்தோஜன் டிஸ்ட்ராய் பை செல் வித்தவுட் ப்ரொடியூசிங் ஆன்டிபாடிஸ். இங்கே வந்து ஆன்டிபாடிஸ் எதிர்ப்பு பொருள்லாம் எதுவும் உருவாகலை, அந்த செல்லே போய் அந்த நோய் கிருமியை தாக்குது. பேத்தோஜன்னா நோய் கிருமி, புரியுதா? அந்த பேத்தோஜன் நோய் கிருமி அந்த டி செல் போய் அதை கொள்ளுது. இதுக்கு பேர் தான் என்னென்னா செல்வழி நோய் தடைக்காப்பு, செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து இதுக்கு மீடியேட்டராக யாரெல்லாம் இருக்கிறாங்க, டி செல், மேக்ரோபேஜ், நேச்சர் கில்லர் செல் அப்படின்லாம் இருக்குது. டி செல் வந்து தைமஸில் தான் மெச்சூர் ஆகும். அதாவது எதிர்ப்பொருள் உதவியின்றி செல்களாலே நோய்கள் அளிக்கப்படுவது தான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இது டி ஹெல்ப்பர் செல் போட்டிருக்கேன் பாருங்கள். இந்த டி ஹெல்ப்பர் செல் இது பேத்தோஜன். அதாவது மேக்ரோபேஜ் யாரை பிடிச்சி வச்சுருக்குன்னா இந்த ஒட்டுண்ணி நோய் கிருமியெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. உடனே டி ஹெல்ப்பர் செல் என்ன செய்யும், அந்த பேத்தோஜன் பேரசைட்லாம் உள்ள வந்தோடனே இங்கே ஆன்டிஜன் ஃபார்ம் ஆகிடுது, எதிர்ப்பொருள் தூண்டி ஃபார்ம் ஆகிடுது. இந்த வந்து இது அடிக்கணுங்கிறதுக்காக டி ஹெல்ப்பர் செல் என்ன செய்யும் அப்படின்னா லிம்போகைனஸ் அப்படிங்கிற ஒரு பொருளை சுரந்து இந்த பேரசைட்லாம் கொண்டுடும். இதுதான் டி ஹெல்ப்பர் செல்லோட வேலை. அடுத்து இன்னொரு ஸ்டெப்ஸ் என்ன இருக்குது, நேச்சுரலி கில்லர் செல்ஸ், இயற்கை கொல்லி செல்கள். அது எப்படி கொள்ளுது பாருங்கள். இது வந்து வைரஸ் இன்ஃபெக்டட் செல். இந்த செல் வந்து வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகி எதிர்ப்பொருள் தனி ஆன்டிஜனை வச்சுருக்கு, வைரஸ் ஆன்டிஜனை வச்சுருக்கு. இந்த வைரஸ் ஆன்டிஜனை வந்து நேச்சுரல் கில்லர் செல் வந்து சுரண்டி ரிசப்டார் செல்கள் இருக்கும். ரிசப்டார் செல்களை வச்சு இந்த அடையாளங்களை அது பிடிச்சிரும். யாரை, வைரஸ் உள்ள வந்தோடனே வைரஸ் அதனால் ஒரு ஆன்டிஜன் உருவாகிருக்கும். அதை போய் இந்த நேச்சர் கில்லர் செல்கள் போய் பிடிச்சி சைட்டோகைனஸுங்கிற ஒரு நொதி ஒரு திறந்து ஒரு பொருளை சிறந்து சைட்டோலைசிஸ் திறந்து உடனே அந்த வைரஸ் உருவாக்கின ஆன்டிஜனையும் வைரஸையும் ஒன்றும் இல்லாமல் காலாவதி பண்ணிடுது. வைரலி இன்ஃபெக்டட் செல் இஸ் லைசிஸ், அழிஞ்சிடுது. ஸோ செல் மீடியேட்டட் இம்யூனிட்டினா இதை செல்லே போய் அந்த நோய் கிருமியை கொள்றதுனால தான் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி. இங்கே காம்பனன்ட்ஸ் என்னென்னா டி செல், மேக்ரோபேஜ், நேச்சுரலி கில்லர் செல், டி ஹெல்ப்பர் செல்னு நிறைய இந்த டி செல் சம்மந்தப்பட்டது எல்லாமே செல்வழி நோய் தடைக்காப்பு. ஓகே, தேங்க்யூ. அடுத்து ஹியூமரல் இம்யூனிட்டி பார்ப்போம்.